வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த 2-3 மாதமாகவே எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள், தள்ளி நின்று பேசக்கூடிய ஒரு சூழல், மற்றபடி கட்சி விட்டு விலகிய ஒரு நிலைப்பாடு செங்கோட்டையன். எடப்பாடியும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னமோ செய்திருக்கிறார். செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களை புறக்கணிப்பது, செங்கோட்டையனுக்கு தெரியாமல் உறுப்பினர்கள் நியமனம் செய்வது, தனக்கு ஆதரவானவர்களை தன் சொந்தக்காரர்களை கட்சிக்குள் உள்ளிருப்பது, இந்த மாதிரி எடப்பாடியுடைய ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு செங்கோட்டையன் சரி இனி நமக்கு சுத்தப்படாது அப்படின்னு கொஞ்சம் விலகிய நிலை. அதே நேரத்தில் பாஜகவோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத திரும்ப 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 எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருக்கார். அவரோடு சேர்ந்து ஒரு 4-5 முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக சம்மந்தப்பட்ட வகையில் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் கட்சி நிலைக்காது அப்படிங்கிற நிலைப்பாடு. இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள், கடுமையான மனதுக்குள் தள்ளுமுள்ளு. வெளியே கேட்டால் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது பொதுக்கூட்டத்தில் நான் ஏன் கலந்துக்கல அப்படின்னா, அந்த பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை போடவில்லை, அதனால் கலந்து கொள்ளவில்லை. ரைட்டு, ஓகே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் டெல்லியில் திறக்கப்பட்ட அந்த அதிமுக அலுவலக கூட்டத்தில் அந்த திறப்பு விழாவில் என் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னா அதுக்கும் ஏதோ ஒரு காரணங்கள். இந்த மாதிரி பலவிதமான ஒரு காரணங்கள் அடிப்படையில் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு சுவர் எழுந்து விட்டது அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக இருந்தது. இன்றைக்கி பகிரங்கமாகவே தெரிந்த ஒரு சூழல். அதாவது கோபியில் 2 நாளைக்கு முன்னால் அதிமுக கூட்டம், கோபி திருப்பூர் சாலை ஈவேரா புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படிங்கிற கான்செப்டாக நடந்திருக்கு. அதில் ஏகப்பட்ட தள்ளு முழு நாற்காலி வீச்சு. செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் ஒருவருக்கு ஒரு கடுமையாக மோதிக்கொண்டார்கள். அதாவது அதனுடைய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியது செங்கோட்டையன். மற்றபடி அங்கே சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டது மேட்டூர் எம்எல்ஏ ஏகே செல்வராஜ். முதல்ல ஏகே செல்வராஜ் பேசுகிறாரு, அப்புறம் செங்கோட்டையன் பேசுகிறாரு. அந்த கூட்டத்தில் பேசி முடிக்கிற சமயத்தில் அங்கேயும் இங்கும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம ஒன்றாக வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு செங்கோட்டையன் முடிக்கிறாரு. இதற்காகவே அப்படி பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. ஒற்றுமை குலைக்கும் மண்டமாக திடீரென்று ஒரு குரல். அதாவது அவர் அந்தியூர் இளைஞர் பாசறை செயலாளர் பிரவீனா அதிமுக, அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் 2011 இந்த பொறுப்பில் அதிமுக இளைஞர்கள் எழுச்சி பாசறை அப்படிங்கிற அந்த இதில் இருந்துகிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்ச்சியில் எனக்கு அழைப்பு வர்றதே கிடையாது, நான் ஒதுக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே மேடையில் அந்த செங்கோட்டையன் எப்பா கீழே நின்று பேசாதப்பா, மேலே பேசு வா அப்படின்னு போட்டு மைக்கை கொடுக்குறாரு. இல்லைங்க, நான் ஒரு தொண்டனாகவே இருந்து கீழே நின்றே பேசுகிறேன் அப்படின்னு போட்டு அவர் சொல்கிறாரு. வேணாம் நீ மேலே பேசு அப்படிங்கிறாரு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அவரை மேலே கொண்டு போய் செங்கோட்டையின் முன்னால் மைக்கோடு நிப்பாட்டுறாங்க. அப்போவும் அவர் என்ன பண்ணுறார், அதைத்தான் சொல்கிறார். ஆமாம், கீழே உள்ளவர் தான் அவர் மேலே பேசுவார், இதில் ஒன்றும் அதிசயம் ஒன்றும் கிடையாது. அந்த பிரவீன் அங்கேயும் சொல்கிறார், நான் 2011 இந்த பொறுப்பில் இருக்கிற அதிமுகவில் என்னை யாரும் மதிப்பதில்லை, இங்கே நடக்கக்கூடிய கோபி மற்றபடி ஈரோடு சம்மந்தப்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எந்த ஒரு விஷயத்திலும் சரி, மேற்கு மாவட்ட சம்மந்தப்பட்ட வகையில் எந்த வகையிலும் என்னை கூப்பிடுவதில்லை, என்னை புறக்கணிக்கிறான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை மற்றபடி ஒரு எதிர்பார்ப்பின் விளைவாக குற்றச்சாட்டாக சுமத்துறார். இன்னும் சொல்லப்போனால் பகிரங்கமாக சுமத்தினார் கூட சொல்ல முடியாது. அது மாதிரி சொல்லக்கூடிய சமயத்தில் பேச 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 செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் அவரை போட்டு அடிக்கிறாங்க. ஆமாம், அதுக்குள்ள தள்ளு முள்ளு, மற்றபடி கீழே இறக்கி விட்டு அடித்து அவரை வெளியே தள்ளி சரமாரியாக அந்த தாக்குறாங்க.
தாக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கே வெற்றிடம் ஏற்படுது. நாற்காலியை தூக்கி அந்த பிரவீனை நோக்கி அடிக்கிறாங்க. மற்றபடி தள்ளும் முள்ளு, அடிதடி சண்டை. ஆமாம், எத்தனை சட்டைகள் கிழிந்தன என்ற கணக்கு இல்லை. அப்புறம் இருக்கக்கூடிய சமயத்தை செங்கோட்டை மீண்டும் ஏறி பேசுகிறார். அதாவது என்ன பேசுகிறார் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இஎம்ஆர் ராஜாவுடைய திட்டம். இந்த அந்தியூர் தோல்விக்கு இஎம்ஆர் ராஜா தான் காரணம். அதனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது, திட்டமிட்ட செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். அதாவது டோட்டலாக இதை வச்சு பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரவீன் யார் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரோ, ரொம்ப எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரன். அவர் பேர் சசி பிரபு. அவருடைய ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கிடச்சிருக்கு. மற்றபடி இன்னும் வி.கே. சின்னசாமியின் மகன் சிவகுமார், அவருக்கும் பொறுப்பு. மொத்தம் டோட்டலாக ஒரு 4-5 பேர்த்துக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பார் போல எடப்பாடி. அதன் வெளிப்பாடு. மற்றபடி இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அப்போ நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எம்பி தேர்தலில் கூட அங்கே இருக்க எம்பி சீட்டை வேட்பாளர் அறிவிப்பது கூட செங்கோட்டையனை எடப்பாடி கலந்து பேசவில்லை. அப்படியே கருத்து வேற்றுமை வந்தாச்சு. அதன் வெளிப்பாடு இன்றைக்கி ரொம்ப 4-5 மாதத்துக்கு பின்னால், ரொம்ப நீண்ட கால இடைவெளிக்கு பின்னால் இன்றைக்கி வெளிப்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. வெளியே தெரிஞ்சிருக்கு. இதை செங்கோட்டையனும் மறைக்கின்றார், மற்றபடி எடப்பாடியும் மறைக்கின்றார். ஆனால் இந்த கூட்டத்தில் நடந்த அடிதடி வெளியே காட்டி கொடுத்து விட்டது. அப்போ இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தை, பிஜேபியோட கூட்டணி சேரு. ஆமாம், இதுக்கு இடையில் எஸ்பி வேலுமணி பையனுடைய கல்யாணம் நடந்தது கோயம்புத்தூரில். அதுக்கு எல்லாமே கும்பலாகவே போயிருக்கிறாங்க. கட்டாயம் செங்கோட்டையன் மற்ற ஷோ எடப்பாடியை தவிர அனைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், பிரமுகர்கள், ஷோ முக்கியமானவங்க போயிருக்காங்க. அதோட அவங்க பிஜேபிக்காரங்க வந்திருக்காங்க, அண்ணாமலை உள்பட. அண்ணாமலை, தமிழிசை, மற்றபடி வானதி சீனிவாசன் எல்லாமே ஃபுல்லாக கலந்து சிரித்து பேசி சும்மா ஜாலியாக இருந்துருந்துருக்காங்க. இது எடப்பாடிக்கு பிடிக்கவில்லை. இது அடிப்படையில் எடப்பாடிக்கு வீடியோ அமிச்சாங்களா, மற்றபடி ஃபோட்டோ எடுக்கப்பட்டதான்னு தெரியல. அதை பார்த்து எடப்பாடி எரிஞ்சதாக ஒரு தகவல். அப்புறம் எஸ்பி வேலுமணியினுடைய பையனுக்கு கல்யாணத்துக்கு ஏன் வரல அப்படிங்கிற கேட்டதுக்கு, அவர் ரிசப்ஷனுக்கு வரலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். ஆமாம், மற்றபடி அண்ணாமலை வந்ததுனால தான் எடப்பாடி வரவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. எப்படியோ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு விரோத மனப்பான்மை, ஒரு இடைவெளி விட்டது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இது வெளியே சொல்லாமல் இருவரும் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வேற ஒன்றும் கிடையாது. பிஜேபியோட கூட்டணி வை, நம்பர் 1. மற்றபடி என்னை கேட்காம எந்த பொறுப்பாளையும் நியமிக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா செங்கோட்டையன் பழைய ஆள், எடப்பாடி போல் அவரும் பழைய ஆள். ஏன்னா எடப்பாடி அதை விட பழைய ஆள். 1989 சேவல் சின்னத்திலே போட்டிக்கிட்டவர். ஆமாம், ஜெயலலிதாவுடைய ஆதரவில் சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டவர். அன்றைக்கி தனிப்பட்ட முறையில் போட்டிக்கிட்டு ஜெயித்தவர் ஜெயலலிதா. அந்த அடிப்படையில் எல்லாமே பழைய ஆள் தான். பட் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு ஈகோ, மற்றபடி என்ன ஏன் கேட்கவில்லை அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. அதன் அடிப்படையில் செங்கோட்டையனுக்கு எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு இடைவெளி வந்தாச்சு. அது கன்ஃபார்ம். கோயம்புத்தூர்லேயே ஏகப்பட்ட இது கோபி நடந்த அந்த இதிலே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கிடையில் செல்லூர் ராஜ்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதாவது இதன் அடிப்படையில் செல்லூர் ராஜிட்ட கேட்டிருக்காங்க, நம்ம பேசுகிறதே மேட்ரு தான், வேறு ஒன்று பிஜேபியோட கூட்டணி சேருவீங்களா அப்படிங்கிறதுக்கு. ஏங்க, நாளைக்கு சாகிறதுக்கு இன்றைக்கே போய் இதில் சுடுகாட்டில் போய் படுத்துக்க முடியுமா அப்படின்னு இப்படி செல்லூர் ராஜு கேட்டிருக்காரு. 6 மாதம் பொறுத்துக்குங்க, எடப்பாடி சொல்லியிருக்காரு, 6 மாதம் பொறுத்துக்குங்க, அதுக்கு பின்னால் என்ன தகவலுங்கிறது நாங்கள் சொல்லுவோம், அதுக்கடையில் போட்டு குட்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. அதே நேரத்தில் எடப்பாடின்னு சொல்லிட்டார், ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. அவன் எந்த நேரத்தில் எப்படி வேண்டாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. அதனால் அதிமுகவோடு இது பாஜகவோட அதிமுக கூட்டணி அதில் கன்ஃபார்ம் இருக்கிறத மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கு ஏற்பட்ட இடைவெளி என்பது பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்காத அப்படிங்கிற வெளிப்பாடா, மற்றபடி என்ன கேட்காம நீ பாட்டுக்கு அனைத்து பிரமுகர் நியமிச்சுக்கிட்டு நான் எதுக்கு இருக்கிறேன் அந்த ஏரியாவில் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடா, மேற்கு மண்டலத்தில் அப்படிங்கிற கேள்வி நிலைப்பாடா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். இருந்தாலுமே கூட இடைவெளி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை.
ஆமாம் சுத்தமாக தெரிகிறது. அதற்காக தனி கட்சியெலாம் ஆரம்பிக்க முடியாது. அந்த அளவுக்குலாம் செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு நிறைந்தவரெலாம் கிடையாது. எடப்பாடியோடு கலந்து செல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே கூட தன்னுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு விளக்கிக்கிட்டு போயிட்டு இருக்க சமயத்தில் அப்புறம் எடப்பாடி நாளைக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழலை தான் இன்றைக்கி செங்கோட்டையன் எடப்பாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய கருத்துக்களால் நாம் கணிக்கக்கூடிய அற்புதமான தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.